டிவார் தோழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த 2-3 நாட்களாக 2 முக்கியமான செய்திகள் பரவப்படுது. ஒன்று இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு, அதனுடைய முடிவுகள். இன்னொன்று முதலமைச்சரனுடைய ட்விட்டு, அதற்கு எதிராக ஆளுநர் போட்ட எதிர் ட்விட். இது 2ம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது 2க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ட்விட் என்ன, எதிர் ட்விட் என்ன, சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்பு என்ன, இதனுடைய தொடர்ச்சி என்ன, தொடர்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வணக்கம். சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே என்கிற நிறுவனங்கள் இணைந்து இன்னைக்கு நாடாளுமன்ற பொது தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெறுவார் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இந்தியா முழுக்க ஆய்வு நடத்தி இருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி 5% கூடுதலான வாக்குகளை பெற்று அதே 39க்கு 39 தொகுதிகளை வெல்லும் அப்படிங்கிற செய்தி அதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, பாஜக கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் கணிசமாக ஒரு 3% கூடும் அப்படின்னும், அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் முன்பு இருந்ததை விட, அதாவது 2024 பொது தேர்தலை விட குறையும் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3க்கும் நம்ம விளக்கத்தை பார்க்க வேண்டியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் உயரும் என்பது தமிழ்நாடு முழுக்க வீசக்கூடிய ஸ்டாலின் அலை அப்படிங்கிறதுனுடைய விளைவு. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். அதிலே பார்த்தோம், தன்னுடைய காலத்தில் ஒரு நாளும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு நினைத்த பல பேர் வாக்குச்சாவடியில் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்ட ஒரு வரலாறு நிகழ்ந்திருக்கிறது. அப்படிங்கிறது தான் அந்த 2 இடைத்தேர்தல் சொல்லக்கூடிய விஷயம். சரி, இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொது தேர்தலோடு சேர்ந்து நடைபெற்ற விளவங்கோடு இடைத்தேர்தலையும் அன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்ட விஜய் வசந்த் அவர்களை விட சட்டமன்றத்திற்கு போட்டியிட்ட திருமதி தாரகை கத்பட் அவர்கள் பெற்ற வாக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. அப்போ ஒரு விஷயத்தில் மக்கள் கிளியராக இருக்கிறாங்க. தமிழ்நாடு என்று வருகிற போது அவர்கள் திமுகவைத்தான் ஆதரிக்கிறார்கள், திமுக அணியைத்தான் ஆதரிக்கிறார்கள், இந்தியா கூட்டணியைத்தான் ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் 3% பிஜேபிக்கு உயர்ந்திருக்கே, இது ஆபத்து இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரு இம்ப்ரெஷன் தான். இன்றைக்கி மோடி மீண்டும் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இன்னைக்கு மோடி திரும்பி வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த கருத்து கணிப்பு நடத்தப்படுது. அப்போ யார் வெற்றி பெறுவாரோ அவர் பக்கம் நாம் நிற்போம் அப்படிங்கிற ஒரு காமன் மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த காமன் மைண்ட் செட்டோட விளைவாக ஒரு 3% பேர் அந்த பக்கம் போயிருக்கிறாங்க அப்படின்னு வேணால் நாம் அதை எடுத்துக்கலாமே தவிர அது பாஜகவினுடைய வளர்ச்சி என்கிற அடிப்படையெல்லாம் கருதுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதுதான் திமுகவினுடைய ஆகப்பெரிய சாதனைன்னு சொல்கிறோம். மோடி மீண்டும் வருவார்னு தெரிந்தாலுமே கூட திராவிட முன்னேற்ற கழக அணியை, இந்தியா கூட்டணியைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இது மோடி எதிர்ப்பு அலை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க ஒரு ப்ரோ ஸ்டாலின் வேவ், ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவான, எங்கள் தலைவருக்கு ஆதரவான ஒரு பெரிய அலை வீசுகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் பரிதாபத்திற்குரிய நிலைமையில் இருப்பது அதிமுக தான். அதிமுகவினுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு அது 10 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. 7 தொகுதிகள், சென்னை உட்பட 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. அப்படிங்கிற இடத்திலிருந்து அது இன்னமும் மீளவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்புகள் சொல்லுது. சரி, இதுக்கும் ஆளுநருடைய ட்விட்டுக்கு என்ன? முதல்ல ஆளுநருடைய ட்விட் என்ன? நேற்று தமிழ்நாட்டில் ஒரு பிரபல ஆங்கில நாளேடு ஒரு தலையங்கம் எழுதுகிறது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை ஆளுநருக்கு எழுப்பியது. மிக கூர்மையான 12 கேள்விகளை எழுப்பியது. 3 வருஷமாக என்ன பண்ணீங்க? ஒரு பில்லை உங்கள் விருப்பப்படி தான் நிறைவேற்றுவீங்களா? ஒரு பில்லை வித்ஹெல்டு, நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரத்தை அரசியல் சட்டத்தில் எந்த பிரிவு உங்களுக்கு வழங்குகிறது? ஒரு பில்லை சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பிட்டு அந்த சட்டமன்றம் 2வது முறை நிறைவேற்றிவிட்டால் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா? இங்கே மாதிரி ஒரு 12 கேள்விகளை ஆளுநரை நோக்கி உச்சநீதிமன்றம் கேட்டது. இந்த 12 கேள்விகளிலிருந்து இன்ஃபரன்ஸ் எடுத்து உச்சநீதிமன்றத்தில் நடந்த வாத பிரதிவாதங்களை கோட் பண்ணி தார்மீக அடிப்படையில் ஒரு ஆளுநராக பதவி வகிக்க தகுதியற்றவர் RN ரவி அப்படிங்கிற குறிப்பு ஒரு ஆங்கில நாளேடு எழுதியிருந்தது. அதை முதலமைச்சர் கோட் பண்ணி அதற்கு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். ஆளுநர் முதலமைச்சர் அவர்களுடைய ட்விட்டை மீண்டும் கோட் பண்ணி முதலமைச்சர் தன்னுடைய எல்லையை மீறுகிறார் அப்படிங்கிறத தொடங்கி தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள் அப்படி இப்படிட்டு கண்டதை உளறி வைத்திருக்கிறார் ஆளுநர் தன்னுடைய ட்விட்டில். உண்மையிலேயே அந்த வழக்கு, அந்த கட்டுரை, அதில் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு ஆளுநர் தன்னுடைய விருப்பப்படி செயலாற்றலாமா? அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா செயலாற்றக்கூடாது. அவர் அமைச்சரவையினுடைய முடிவின்படி தான் செயலாற்றணும்.
எக்ஸப்ஷன் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸப்ஷனும் ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய சொந்த விருப்பம் கிடையாது. அது கான்ஸ்டியூஷனுடைய வெறுப்பு தான் அப்படின்னு தான் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நடந்த அந்த வாத பிரதிவாதங்களிலும் உச்சநீதிமன்றம் இதை ஆளுநர் தலையில் மட்டார்னு கொட்டி அதை திருப்பி வலியுறுத்தினாங்க. நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் படி ஒரு விஷயம் சரியா தப்பான்னு தான் பார்க்கணுமே தவிர உங்களுக்கு அது சரி தப்புன்னு படுதுங்கிறது எங்களுடைய விஷயமே கிடையாது. அது அரசியல் சட்டத்துக்கு தெரியாத தப்பா இதை தான் நீங்கள் பார்க்கணும்னு உச்சநீதிமன்றம் அவருக்கு வலியுறுத்தி இருக்கிறது. ஆனாலும் கூச்சமே இல்லாமல் ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக அரசாங்கத்தை முடக்குகிற வேலைகளில் ஈடுபட்டிருக்கார். உச்சமாக அந்த கட்டுரையில் சுட்டி காட்டப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பல்கலைக்கழக மசோதாக்களை வந்து ஆளுநர் கிடப்பில் வைத்திருக்கிறார். அதற்கு வந்து யுஜிசியினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராக அது இருப்பதால் அந்த மசோதாக்களை அவர் கிடப்பில் வைத்திருக்கிறார் அப்படின்னு யாரும் ஆர்கியூ பண்றா? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அட்டர்னி ஜெனரல் போய் ஆளுநருக்கு ஆதரவாக வாதிடுகிறார். அட்டர்னி ஜெனரலுக்கு அடிப்படையான ஒரு விஷயத்தை வந்து நேற்றைய அந்த தலையங்கமும் உச்சநீதிமன்றமும் பாடம் எடுத்திருக்கிறார்கள். என்னன்னா ஒன்றும் கிடையாது. இப்போது மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றுது, ஒன்றிய அரசு ஒரு சட்டம் இயற்றுது. இது ரெண்டுத்துக்கும் முரண் வந்துச்சுன்னா, கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா ஒன்றிய அரசினுடைய சட்டம் மேலே ஒங்கி நிற்கும், மாநில அரசு சட்டம் செல்லாது. ஆனால் அது மாநில அரசு சட்டத்துக்கும் ஒன்றிய அரசினுடைய சட்டத்துக்கும் தான் பொருந்துமே தவிர யுஜிசி என்கிற ஒரு அரசு அமைப்பினுடைய விதிமுறைகளுக்கும் மாநில அரசு சட்டத்துக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மாநில அரசு சட்டம் தான் ப்ரிவைல் ஆகும். அப்படிங்கிறது பல்வேறு தீர்ப்புகளில் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விஷயம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசினுடைய சட்டமும் தமிழ்நாடு உயர்கல்வி கவுன்சிலினுடைய ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் ஒன்று கிடையாது. அதே போல் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டமும் யுஜிசியினுடைய கைட்லைனும் ஒன்று கிடையாது. இந்த அடிப்படையான புரிதலை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு அடிப்படை சட்ட அறிவு, அடிப்படை பொது அறிவு எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக, சொந்த லாபத்துக்காக ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு அரசை முடக்குகிற வேளையில், தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி நிலையை குலைக்கிற வேளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதை உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு எதிர்கொள்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய எல்லா விதமான விசத்தனமும் அம்பலப்பட்டு விட்டது அப்படிங்கிற அச்சத்தில் அவர் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து ட்விட்டு போட்டு உளறி கொண்டிருக்கிறார். இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். அவர் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள். அதனால தான் இந்தியா முழுக்க பெரிய ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய சங்கிகளை, பாஜகவை, இவருடைய எஜமானர்களை தமிழ்நாட்டில் 0 என்கிற நிலை வைத்திருக்கிறார்கள். 2019 நாடு முழுக்க மோடி அலை வீசிச்சு. தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி 2 இடம் வெற்றி பெற்றது. 2019 ஒரே இடம் தான். இன்னைக்கு அந்த ஒரு இடத்தையும் பறித்து 0 ஆக்கி இருக்கிறார்கள் மக்கள். அப்போ இந்த இடத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு என்பது அறிவார்ந்த மக்களை கொண்ட மாநிலம். அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை 0 என்கிற இடத்தில் வைத்திருக்கிறது. தேர்தல் முடிந்து ஓராண்டு காலம் கழித்து எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தில் கருத்து கணிப்பில் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு 5% கூடுதலான வாக்குகளை மக்கள் செலுத்துகிறார்கள். அப்படின்னா உண்மையிலே அறிவாளிகள் தான். இந்தியா முழுக்க ஆளுநர்களுடைய சேட்டைகளை மக்கள் பொறுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மக்கள் திருப்பி அடிக்கிறார்கள் தங்களுடைய வாக்குகள் மூலமாக. அதனால தான் மக்கள் அறிவாளிகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, யுஜிசி சொன்னுச்சா நீங்கள் செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறது பிற மாநிலத்தினுடைய பார்வையாக இருக்கிறது. யுஜிசியே சொன்னாலும் மாநில பல்கலைக்கழகத்தினுடைய தன்னாட்சி உரிமையை பறிக்கக்கூடிய யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற உறுதியோடு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு அரசின் பின்னால் இருக்கிறார்கள். அடிப்படை சட்ட அறிவு இல்லாதவர்கள் எல்லாம் ஆளுநராக வைத்துக்கொண்டு நாங்கள் படுகிற பாடு இவ்வளவு துன்பமாக இருக்கிறது என்று மக்கள் வெம்புகிறார்கள். வேற ஒன்றும் கிடையாது. இல்லை அரசியல் தான் பேசணும், ஆளுநர் வந்து தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பேசியே தீர்வார், அந்த உரிமை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ராஜ்பவனில் உட்காந்துட்டு மாநில அரசினுடைய சம்பளத்தை வாங்கிதுங்கிறத விட்டுட்டு அந்த ப்ரிவிலேஜை தூக்கி போட்டுட்டு ரோட்டில் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக நீங்கள் பேசுங்க, அதை எதிர்கொள்ள முடியும், அதை எதிர்கொண்டு முறியடிக்க முடியும், மக்கள் தூக்கி குப்பையில் வீசுவார்கள். ஆனால் நீங்கள் வந்து ஆளுநருங்கிற ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்ணிவிட்டு, தமிழ்நாடு அரசினுடைய சம்பிரதாய தலைவருங்கிற முறையை என்ஜாய் பண்ணிவிட்டு, அவ்வளோ பெரிய பங்களா, ஊட்டியில் பங்களா, அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸு ப்ரொடெக்ஷனுக்கு காசு, மாநில அரசினுடைய நிதி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் மாநில அரசை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கொச்சைப்படுத்துவதை மக்கள் விரும்ப மாட்டார்கள். மக்களின் பால் நிற்கக்கூடிய அரசு அதை அனுமதிக்காது. இந்த போக்கு தொடருமானால் பாஜக இன்னும் வீழ்ந்து கொண்டே போகும். ஏன்னா தமிழ்நாடு பாஜகவுக்கு 2 முகம், ஒன்று கமலாலயம், இன்னொன்று ராஜ்பவன் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ ராஜ்பவனுடைய வினைகள் எல்லாவற்றுக்கும் மக்கள் கமலாலயத்தின் மீது தன்னுடைய வாக்குச்சீட்டின் மூலமாக செலுத்துவார்கள். 0வை இன்னும் மைனஸ்க்கு கொண்டு போகிற வேலையை ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு மக்கள் இன்டெலிஜென்ட்னு நீங்கள் சொன்னீங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு மக்கள் இன்டெலிஜென்ட் என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.